திட்டத்துக்கு வந்து பெயர் முக்கியமாக, அதனால் மக்கள் பயன்பெற போகிறது முக்கியமாக என்பது கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் உடனடியாக அது சார்ந்து நாம் வந்து ஒரு வழக்கு தொடரணும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒரே இடத்துல 14 வகையான துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதுக்கான தீர்வை கண்டுகிட்டு போகும் பொழுது, என்னப்பா இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து 2026 மட்டுமல்ல 31 இவங்க தான் வருவாங்க போல இருப்பாங்கிற அளவிற்கு ஒரு நேரோ மைண்டடாக ரொம்ப அவசரமாக போய் ஒரு வழக்கை தொடரும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, இருக்கிற நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் களமாக நீங்கள் மாற்றி காட்டாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல, யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை இன்றைக்கி விலை கொடுத்துருக்குறாங்கப்பா. இப்படி மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். மக்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்ன, அவங்களுக்கான திட்டத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறவங்க இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் இது உணர்த்துகிறது என்று நான் நினைக்கிறேன்.